வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது RAJTAMIL007. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, AHUJA SSB-120DP இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரிப்பேர்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபால்ட்டு, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறோங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையரில் நமக்கு பார்த்தீங்கன்னா மைக் இன்புட் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க, ஆக்ஸ் இன்புட் 2 கொடுத்துருப்பாங்க. அடுத்ததில் பேசிக் ட்ரிபிள் மாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆக்ஸ் 1க்கு வந்து வால்யூம் கண்ட்ரோலு, ஆக்ஸ் 2க்கு வால்யூம் கண்ட்ரோலு, எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கும் எல்லா மைக்குக்குமே. AHUJAவில் பழைய மாடல், அதாவது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின ஆம்பிளிஃபையராக இருந்துச்சுன்னா இந்த USB போர்டு இல்லாமல் தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு வாங்கினதாக இருந்துச்சுன்னா இந்த USB போர்டு வச்சே வருது. நம்ம இன்புட்டை வந்து தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லைனா USB மூலயமா நம்ம அப்படியே கூட இதில் பாட்டு கேட்டுக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையர் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பாட்டு ஓடிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து வால்யூம் கம்மியாகி வால்யூம் ரொம்பவே டவுன் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டீட்டெயிலாக உள்ளே பார்ப்போம். நம்ம இதில் வந்து ஃபால்ட் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆகும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையரை வந்து ரொம்ப நேரம் வந்து ரொம்ப வால்யூம் வச்சு கோயில் ஆம்பிளிஃபையருங்கிறதுனால யார் வேணாலும் டீல் பண்ணுவாங்க, யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் இது ரொம்ப ஹீட் ப்ராப்ளத்தினால ஏதாவது இப்போ சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது வந்து கெப்பாசிட்டர், டயோடு அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து வீக் ஆகும். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் தான் வந்து வீக் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு பெரிய கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். அது மைக்ரோஃபேரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15000 மைக்ரோஃபேரட் 63 வோல்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோஃபேரட் 2 கெப்பாசிட்டர் இருந்துச்சு, அதாவது 2000 மைக்ரோஃபேரட் தான் இருந்துச்சு. நான் இதில் வந்து இப்போ 15000 மைக்ரோஃபேரட் போட்டிருக்கேன். அதனால் நமக்கு வந்து ஆம்பிளிஃபையர் எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வராது. அதே மாதிரி இதில் அதிகமாக வீக் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா டயோடு வீக் ஆகும். ஒரு ஆம்பிளிஃபையரில், அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் ஐரன் ஆம்பிளிஃபையராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அதிகமாக இருக்கிறதா இருந்தால் மெட்டல் டயோடு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண டயோடு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் மாற்றின கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன். இன்காப் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோஃபேரடு 25 வோல்ட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெடிச்சே இருக்குது, பஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீக் ஆகிருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து நமக்கு தேவையானபடி எடுத்து கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இல்லை. அதனால தான் நம்ம வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸே வந்து சுத்தமாகவே புரியாது, குறன்னு இருக்கிற மாதிரி ரொம்பவே கம்மியாக வால்யூம் டவுன் ஆகிடும். அந்த ப்ராப்ளத்துக்காக தான் நம்ம இதை கொடுத்தாங்க. இதை நம்ம மாற்றியும் கூட செக் பண்ணி பார்த்துட்டோம், எவ்வளோ நேரம் ஃபுல்லாகவே கூட நம்ம இதை ஓட்டி பார்த்துட்டோம். பக்காவான ஒரு ஆடியோ நமக்கு கிளியராக கிடைக்குது. இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து இதே வேல்யூம் தான் போடணும், இதே அதாவது வந்து 2000 மைக்ரோஃபேரடே தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிறப்போ உங்களுக்கு மைக்ரோஃபேரட் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. கெப்பாசிட்டரை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து மைக்ரோஃபேரட் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லாவே நமக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ஃபால்ட் வராது. அப்படியே வந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வருதான்னு பார்க்கணும், இல்லைனா வந்து பவர் சப்ளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்.